Hello friends, welcome to Spoken English class. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Spoken English sentences. 15 sentences பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய sentences பார்க்கலாம். இங்கே வாங்க, இங்கே வா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் come here. கம்னா வா, வாங்க அப்படின்னு அர்த்தம். ஹியர்னா இங்கே. come here, இங்கே வா, இங்கே வாங்க. go there. கோனா போ, போங்க. தேர்னா அங்கே அப்படின்னு அர்த்தம். அங்கே போங்க, அங்கே போ அப்படின்னு சொல்கிறதுக்கு go there. ப்ளீஸ் சிட் டவுன். ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்னா தயவு செஞ்சு உட்காருங்க, உட்காரு அப்படின்னு சொல்லுவோம். தயவு செஞ்சு உட்கார், தயவு செஞ்சு உட்காருங்க, அதுதான் ப்ளீஸ் சிட் டவுன். லுக் ஹியர். இங்கே பாரு, இங்கே பாருங்க, இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு லுக் ஹியர். அதுவே அங்கே பாரு, அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு லுக் தேர். லுக் தேர், அங்கே பாரு, அங்கே பாருங்க. ஈட் வெல். ஈட் வெல் அப்படின்னா நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். நன்றாக சாப்பிடு, நன்றாக சாப்பிடுங்க. ஈட்னா சாப்பிட்றது, வெல்னா நன்றாக அப்படின்னு அர்த்தம். டோன்ட் இரிட்டேட் மீ. டோன்ட் இரிட்டேட் மீ அப்படின்னா என்னை எரிச்சல் அடைய செய்யாத, என்னை எரிச்சல் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம். இரிட்டேட் பண்ணாத அப்படின்னு சொன்னால் எரிச்சல் படுத்தாத அப்படின்னு அர்த்தம். ஐ சா எவ்ரிதிங். ஐ சா நான் பார்த்தேன். எவ்ரிதிங்னா எல்லாத்தையும் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்தையும் நான் பார்த்தேன். ஐ சா எவ்ரிதிங். ரைட் யுவர் நேம். உங்கள் பேரை எழுதுங்க, உன்னோட பேரை எழுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைட் யுவர் நேம். யுவர் நேம் அப்படின்னா உன்னுடைய பெயர், உங்களுடைய பெயர் அப்படின்னு அர்த்தம். ரைட்னா எழுது அப்படின்னு அர்த்தம். ஐ சா நத்திங். நான் எதையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம். ஐ சா நான் பார்த்தேன். நத்திங்னா ஐ சா நத்திங்னா நான் பார்க்கல அப்படின்னு அர்த்தம். எதுவுமே பார்க்கல. பேசுகிறது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறக்கு மே ஐ நோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங். இப்போ நம்ம ஃபோன் எடுக்கிறோம், யார் பேசுகிறாங்கன்னு தெரியலை, நம்ம சொல்லுவோம் பேசுகிறது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறக்கு மே ஐ நோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங். பேசுவது யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா. நாம் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லுவோம். வி மஸ்ட் லீவ் ஏர்லி. ஏர்லினா சீக்கிரமாக அப்படின்னு அர்த்தம். வி மஸ்ட் லீவ் ஏர்லி, நம்ம சீக்கிரமாக கிளம்பணும். டூ இட் யுவர் செல்ஃப். யுவர் செல்ஃப்னா நீயே அப்படின்னு அர்த்தம். டூ இட் யுவர் செல்ஃப், நீயே செய், நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டூ இட் யுவர் செல்ஃப். இட்ஸ் கெட்டிங் டார்க். இருட்டாகுது அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் கெட்டிங் டார்க் அப்படின்னா இருட்டாகுது அப்படின்னு அர்த்தம். கேன் யூ ஹியர் மீ. நான் பேசுகிறது கேட்குதா. கேன் யூ ஹியர் மீ. நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு கேட்குறக்கு கேன் யூ ஹியர் மீ அப்படின்னு கேட்போம். இந்த வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய சென்டென்ஸ் எல்லாமே நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான். இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க, யூஸ் பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை அழுத்துங்க. அப்போ தான் வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.